ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த தோல் சீவின உருளைக்கிழங்கை முதல்ல மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் லேசாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க நான் இந்த சைஸுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கிறேன். திரும்பவும் நம்ம இதை திருப்பி அடுத்தாக்கில் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கனமாக போட்டிங்கன்னாலும் நல்லா ஃப்ரை ஆகாது. இந்த கட் பண்ணியிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பீசஸை நம்ம ஒரு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அதனுடைய ஸ்டார்ச் போகிறதுக்காக ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இதை 2 அல்லது 3 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த கிழங்குகளை நான் 3 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கிழங்குகளில் சில கிழங்குகளில் காரத்தன்மை இருக்கும். அதை நம்ம எடுக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு டவலில் இந்த தண்ணி இதாகிறதுக்காக நம்ம எடுத்துருவோம். எடுத்து ஒரு டவலில் கொஞ்ச நேரம் காய வைப்போம். இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சு அந்த தண்ணியை லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஆயிலில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டவலில் வச்சு ஈரம் இல்லாமல் இதை எடுத்துட்டோம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம ஆயிலில் போட்ட பொட்டேட்டோ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம திரும்ப இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறக்கூடிய நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல மீதி கிழங்குகளை இதில் ஃப்ரை பண்ண போடுறேன். நம்ம மீதி இருக்கக்கூடிய கிழங்குகளை ஃப்ரை பண்ண போட்டிருந்தோம். இது 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிருக்கு. இதையும் எடுத்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு அது ஆறிடுச்சு. அதை நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல ஹை ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம இதில் மசாலாவை ஆட் பண்ணுவோம். இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி லேசாக ஊற்றுனாக்கில் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்றாக்கில் சேர்த்துக்கலாம். நம்ம இது 2ஐயும் போட்டுட்டு இது ஒரு மூடியால் மூடி இந்த மாதிரி லேசாக நீங்கள் இது பண்ணும்பொழுது நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்
ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேயே குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை ஈஸியான முறையில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இதை நம்ம சூடாக இருக்கும் பொழுது டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனைஸோட சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.